ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய அழகிய கிராமத்தில் மாறன் என்ற 10 வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய வீடு மிகவும் சிறிய மண் வீடு. அம்மா மட்டுமே வயலில் கடினமாக உழைத்து அவனை படிக்க வைத்தாள். பள்ளிக்கு செல்லும்போது நண்பர்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். உன் வீட்டில் சைக்கிள் கூட இல்லை, நீ எப்படி பெரிய மனிதனாவாய் என்று கேலி செய்தார்கள். மாறன் அமைதியாக நின்றான். ஆனால் மாறனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஒரு பெரிய மரத்தின் கீழ் எல்லா குழந்தைகளும் விளையாடவும் படிக்கவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் வேண்டும் என்று நினைத்தான். ஒரு நாள் ஆசிரியர் வகுப்பில் சொன்னார், நாளைக்கு மரம் நடும் போட்டி. யார் அதிக மரம் நட்டு அதை நன்றாக வளர்க்கிறார்களோ அவருக்கு பெரிய பரிசு. அதை கேட்ட மாறனின் கண்கள் உற்சாகத்தில் பிரகாசித்தன. மாறன் மகிழ்ச்சியாக வீட்டுக்கு ஓடி வந்தான். அம்மா, நான் 100 மரம் நடப்போகிறேன் என்றான். அம்மா மெதுவாக சிரித்தாள். நம்மிடம் ஒரு விதை கூட இல்லையே மாறா என்றாள். அடுத்த நாள் மாறன் ஓடைக்கரைக்கு சென்று பழைய விதைகளை தேடினான். அதை பார்த்த நண்பர்கள் சிரித்தார்கள். என்னடா மண்ணை தோன்றா என்று கேலி செய்தார்கள். ஆனால் மாறன் விடாமல் தேடிக்கொண்டே இருந்தான். முதல் நாள் மாறன் 5 மரக்கன்றுகளை நட்டான். வெயில் மிகவும் கொளுத்தியது. சில செடிகள் வாடத் தொடங்கின. ஆனாலும் தினமும் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து அவற்றை கவனித்தான். ஒரு நாள் பெரிய மழை பெய்தது. கடுமையான காற்றில் எல்லா மரக்கன்றுகளும் அடித்து போயின. அதை பார்த்த மாறன் தரையில் அமர்ந்து அழுதான். அப்போது அவனது தாத்தா அவன் அருகே வந்தார். மரம் வளர்வது ஒரு நாளில் நடக்காது மாறா. உன் தைரியம், உழைப்பு, பொறுமைதான் உண்மையான விதை. அந்த வார்த்தைகள் மாறனுக்கு புதிய நம்பிக்கையை தந்தன. இந்த முறை மாறன் தனியாக இல்லை. 4 நண்பர்கள் அவனுடன் சேர்ந்தார்கள். அனைவரும் சேர்ந்து மரக்கன்றுகளை நட ஆரம்பித்தார்கள். அவர்கள் பாடல்கள் பாடினார்கள். வீடு வீடாக சென்று மரங்களின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். ஆனால் சிலர் கேலி செய்தார்கள். சிலர் மரக்கன்றுகளை கொடுத்தார்கள். அதோடு ஒரு பெரிய புயலும் வந்தது. ஆனால் மாறன் தோற்று போகவில்லை. அவன் மீண்டும் புதிய உற்சாகத்துடன் தொடங்கினான். 3 வருடங்கள் கழித்து கிராமத்தின் நடுவில் அழகான பசுமை தோப்பு உருவானது. அங்கே 500 மரங்கள் வளர்ந்திருந்தன. பறவைகள் திரும்பி வந்தன. மழை பெய்யத் தொடங்கியது. கிராமம் மீண்டும் உயிர் பெற்றது. ஒரு நாள் மாவட்ட ஆட்சியர் கிராமத்துக்கு வந்தார். அவர் மாறனை பாராட்டி பரிசு வழங்கினார். ஆனால் மாறன் சிரித்துக் கொண்டு சொன்னான், இது என்னுடையது மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் சொந்தம். நாம் ஒன்றாக இருந்தால் எந்த கனவும் நனவாகும். குழந்தைகளே, உங்கள் கனவை இன்றே தொடங்குங்கள். சிறிய விதையாக இருந்தாலும் ஒரு நாள் அது பெரிய மரமாக மாறும். உங்கள் கனவுகளெல்லாம் நனவாகட்டும்.